தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ள இருக்கிற அவருடைய ஆவி உங்களை பலப்படுத்துமா, வல்லமையாய் பலப்படுத்துமா. ஆகவே இன்றைக்கு உங்களுடைய சோர்வுகள் எல்லாம் இயேசு மாற்ற போகிறார். உள்ளான மனிதனில் நீங்கள் வல்லமையாக பலப்பட போகிறீர்கள். இயேசுவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்களாக. எபேசியர் 3:16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். இந்த உலகம் பொல்லாத உலகம், அநியாயம் அக்கிரமம் நிறைந்த உலகம். நீதியை நீங்கள் தேட வேண்டி இருக்கிறது. நியாயத்தை நீங்களும் நானும் தேட வேண்டி இருக்கிறது. எங்கே சத்தியம் என்று சொல்லி நாம் தேடி ஓட வேண்டிய ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பலவிதமான சோர்வு ஆத்துமாவிலே உள்ளான மனிதனிலே கடந்து வருகிறது. ஆனால் பவுலடியார் சொல்லுகிறார், அவருடைய ஆவியினாலே. அப்போ அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறது என்கிறதை நாம் அப்பப்ப மறந்து விடுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்களுக்குள்ளே இருக்கிற அவருடைய ஆவி உங்களை பலப்படுத்துமா, எப்படி வல்லமையாய் பலப்படுத்துமா. ஆகவே இன்றைக்கு உங்களுடைய சோர்வுகள் எல்லாம் இயேசு மாற்ற போகிறார். உள்ளான மனிதனில் நீங்கள் வல்லமையாக பலப்பட போகிறீர்கள். கொழுந்து விட்டு எரிய போகிறீர்கள். இன்றைக்கு உள்ளான மனிதன் பலனடைவானாக. சோர்வு மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். God bless you.